விலை போகாத பிரசாந்த் கிஷோரை வியூகத்திற்கு அழைத்துள்ளதாக திருச்சியில் அமைச்சர் KN நேரு கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். திருச்சி மத்திய வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு, திமுக சார்பு அணிகள், மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கூட்டம் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் KN நேரு, உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை விஜய் கட்சி தொடக்க விழாவில் வரவழைத்துள்ளார்கள் என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் பணியாற்றிவிட்டு தற்போது மாற்றுக் கட்சியில் பணியாற்ற சென்றுள்ளார். அவரை எப்படி எதிர்கொள்வது என்பது தமிழக முதலமைச்சருக்கு தெரியும் என்று பேசினார். நடிகர் விஜய் அவருடைய கட்சியில நடைபெறுகிற தொடக்க விழாவில் இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து பார்க்க போறாரு, பேச போறாருன்னா சொன்னாங்க. தயவுசெய்து என்னென்ன சொன்னேன், உள்ளூரில் விளம்பரம் அவர் நாங்கள் பிரசாந்த் கிஷோர் பீகார் கூட வாங்க தனியாக நின்னாரு. அவர் இது தொகுதி வகுப்பாளர், அது வெறியை எப்படி நாம் வெற்றி பெற போகிறோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பணியாற்றினார். இன்றைக்கு மாற்றுக் கட்சிக்கு சென்று பணியாற்ற சென்றிருக்கிறார். அனைத்தையும் காட்டிலும் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் நம்ம தலைவர் சும்மா இல்லை, அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் அவருக்கு. எனவே யாரை எப்படி எதிர்கொள்வது என்பது மாண்புமிகு தமிழக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வருகை தந்தார். கோவிலுக்கு வருகை தந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் கோவிலில் உள்ள மீனாட்சி அம்மன் சந்நிதி மற்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பான தரிசனம் கிடைத்ததாக தெரிவித்தார். மயிலம் அருகே 32.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே புதிதாக 4 வழி சாலை அமைக்க அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு 4 வழி சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, வெள்ளிமேடுபேட்டை முதல் புதுச்சேரி வரையிலான சாலையில் முதல் கட்டமாக மயிலம் அருகே 4 வழி சாலை அமைப்பதற்கான முதல் கட்ட பணியை தொடங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த சாலை அகலப்படுத்தப்படவிருக்கிறது. இந்த சாலையில் இன்று 5 கிலோமீட்டர் தூரம் அதற்கான துவக்க விழா, அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் இந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதுவரை இந்த சாலையில் 17.2 கிலோமீட்டர் சாலை முடியும் தருவாயில் உள்ளது. மீதமுள்ள சாலை பணிகளும் வெகு விரைவில் இந்த நிதியாண்டிலேயே நிறைவேற்றி முடிக்கப்படும். இதெல்லாம் இங்கே நான் முதல்ல சொன்னது மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த போக்குவரத்து சாதனங்களுக்காக இந்த நெடுஞ்சாலைகள் போன்றவைகளை எல்லாம் எல்லாவற்றையும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பெரம்பலூர் அருகே குரும்பலூரில் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் அரசு கால்நடை மருத்துவமனையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அடுத்த குரும்பலூர் பேரூராட்சி அலுவலகம் அருகில் அரசு கால்நடை மருத்துவமனை கட்டப்பட்டு சுமார் 10 ஆண்டுகளே ஆன நிலையில் தற்போது பயனற்ற நிலையில் உள்ளது. இருப்பினும் இந்த கால்நடை மருத்துவமனையின் உட்புறம் சுவர்கள் விரிசலடைந்தும் கீழே போடப்பட்டுள்ள டைல்ஸ்கள் பெயர்த்து பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறது. எனவே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் இந்த அரசு கால்நடை மருத்துவமனையை அரசு கவனத்தில் கொண்டு சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கு. இங்க கால்நடைகள் நிறைய இருக்குன்னா, ஆடு மாடுலாம் நிறைய இருக்கு. மாட்டு ஆஸ்பத்திரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டினது ரொம்ப டேமேஜா இருக்கு. அது பாத்தீங்கன்னா இங்க ஏகப்பட்ட விவசாயி இருக்காங்க. அங்க போனோம்னா ஒரு டாக்டர், ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு ஓட்டு போனோம்னா மாட்டேன், அங்க பில்டிங் எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் இருக்கு. கதவு ஜன்னல்லாம் உடஞ்சி கிடக்கு. இரவு நாளில் பாம்பு பூச்சிலாம் உள்ளார வந்தா கூட தெரியாது. அதனால இந்த பக்கம் கொஞ்சம் அந்த ஆஸ்பத்திரியை கொஞ்சம் கால்நடை மருத்துவமனையை கொஞ்சம் வேலை பார்த்து கேட்டுக்கிறோம். ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஏன்னா கொஞ்சம் விபத்து இது மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சீர் பண்ணி ஒரு காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் மாதிரி போட்டு அந்த ஜன்னல் கதவுலாம் கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.